வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு உணவு, அதாவது பழங்காலத்தில் நாம் வீட்டில் எல்லோ வீட்டிலும் இருந்த ஒரு உணவு என்பது கூட்டாஞ்சோறு. இது பலருக்கு இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு அந்த பெயரை கேள்விப்பட்டதில்லை. கூட்டாஞ்சோறு என்பது என்ன என்றால், சின்ன குழந்தைகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள், முன்பெல்லாம் வீடுகள் அடுத்தடுத்தாற்போல் இருக்கும், ஒரு தெருவில் இருக்கக்கூடிய பல குழந்தைகள் ஒன்று கூடி ஒரு வீட்டிலிருந்து அரிசி எடுத்துக்கொண்டு வரும், ஒரு வீட்டிலிருந்து பருப்பை எடுத்துக்கொண்டு வரும். சில குழந்தைகள் அவர்கள் வீட்டில் மீந்து போன காய்களை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஒரு பொது இடத்தில் வைத்து அந்த காய்கள், பருப்பு, அரிசி எல்லாவற்றையும் மொத்தமாக போட்டு சமைத்து சாப்பிடுவதே கூட்டாஞ்சோறு. இந்த கூட்டாஞ்சோறில் 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. பல காய்கள், இந்த காய் தான் என்று இல்லை, பல காய்களை ஒன்று கூட்டி பருப்பு அரிசியோடு சேர்த்து கூட்டி செய்வதால் இது கூட்டாஞ்சோறு என்ற ஒரு அர்த்தமும் வரும். இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால், பல வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பல தரப்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து கூடி செய்யக்கூடிய உணவு என்பதால் இது கூட்டாஞ்சோறு என்ற பெயரையும் பெறுகிறது. இந்த கூட்டாஞ்சோறை நாம் இப்போது அறிமுகப்படுத்துவதற்கான காரணம் என்னவென்றால், இதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சத்து. இதில் கலந்திருக்கக்கூடிய பலவிதமான காய்களும் பருப்பும் அரிசியும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மிகச்சிறந்த ஒரு ஊட்ட உணவாக அமைவதால் இதனை நாம் இந்த வருடத்தின் முதலில் வரக்கூடிய நாளில் உங்களுக்காக நாங்கள் படைக்கின்றோம். இது எப்படி செய்வது என்பதை நாம் செய்து பார்த்துவிட்டு அதன் பின்பாக இதனுடைய பிற நன்மைகளை நாம் பின்பாக பார்க்கலாம். நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பல வகையான காய்கறிகளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு குக்கிங் பார்க்க போகிறோம். அதுதான் கூட்டாஞ்சோறு. பொதுவாக இந்த கூட்டாஞ்சோறு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் நம்ம பல வகையான காய்கறிகளை ஆட் பண்ணி ஒரு குக்கர்லேயே எல்லாத்தையும் வேக வச்சு அதையே அப்படியே நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி உணவே அமிர்தம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த கூட்டாஞ்சோறு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் அதனுடைய மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தியும் டாக்டர் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கூட்டாஞ்சோறுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கூட்டாஞ்சோறு, இதுக்கு மெயினான இன்கிரிடியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்துக்க போறோம். அதே மாதிரி பாசிப்பருப்பு. புழுங்கல் அரிசியை 3 பங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாசிப்பருப்புல அதுல 1 பங்கு எடுத்துக்கணும். 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 150 கிராம் புழுங்கல் அரிசி போட்டு ஒரு 20 நிமிஷமா அதை ஊற வச்சிடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஸ்டெப். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய மற்ற காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், சேப்பங்கிழங்கு, முருங்கைக்காய், மாங்காய் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் தான் நம்ம கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்கு காய்கறிகளை ஆட் பண்ண போகிறோம். அதை தவிர இதில் தேங்காய், காரத்துக்காக மிளகு, கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்காகட்டும், கேரட்டு, பட்டாணி அந்த மாதிரி விஷயங்களுமே கூட இந்த கூட்டாஞ்சோறு செய்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணலாம். முதல்ல இப்போ வேக வைக்கிறது எப்படின்றத பார்த்துடலாம். நம்ம இது குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி துவரம் பருப்பு இந்த மாதிரி ஒரு கப்பில் 1 பங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புழுங்கல் அரிசி இதே அளவில் ஒரு 3 பங்கு எடுத்துக்கணும். அதை நம்ம ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருப்போம். அதை இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். ஏற்கனவே துவரம் பருப்பையும் அரிசியும் ஊற வச்சுருக்கோம். அதை இப்போது வேக வைக்க போகிறோம். இப்போ இதோட நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். அவரைக்காய், வாழைக்காவும், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய். யூஸ்வலாக கொத்தவரங்காவை அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா அது சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனாலேயே. ஸோ ஆனால் கொத்தவரங்காய் ரொம்ப ஃபைபர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சமையலில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. சேப்பங்கிழங்கு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். சேப்பங்கிழங்கு ஏற்கனவே வேக வைக்கல, இந்த தண்ணியிலே அதுவும் வெந்துடும். மாங்காய். இப்போ இதில் நம்ம தேவையான காய்கறிகள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. காய்கறியும் சரி அரிசியும் சரி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வைக்கணும். குறைஞ்சது 3 பங்கு தண்ணியாவது இதில் நம்ம வைக்கும்போது தான் நல்லா வேக ஆரம்பிக்கும். இது குறைஞ்ச அளவு 20 நிமிஷமாவது நம்ம வேக வைக்கணும். காய்கறிகளை நல்லா உப்பு சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த காய்கறி அரிசி எல்லாம் வேகிறதுக்கு குறைஞ்சது 20 நிமிஷமாவது ஆகும். இதில் கொஞ்சமாக நம்ம புகை வரும்பொழுது வெயிட்டையும் போட்டுடலாம். இந்த வெந்த காய்கறி அரிசியோட ஆட் பண்ணுறதுக்காக கொடம்புளி சாறு வச்சுருக்கோம் மற்றும் இதோட தேங்காய், மிளகு, வெங்காயம், ஜீரகம் இது எல்லாத்தையும் அரைச்சி கலக்கணும். இந்த அரைக்க வேண்டிய விஷயத்தை இப்போ முடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம இப்போ அரைக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய், நம்ம இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக மிளகாய் தூளோ இல்லை காரப்பொடியோ ஆட் பண்ணுறதில்ல, அதனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக மிளகு ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஜீரகம், தேங்காய், மிளகு இது எல்லாமே நல்லா அரைஞ்சிருச்சு. குக்கர் வந்து ஒரு 4 விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் கொஞ்சம் ஆவி அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், மிளகு, வெங்காயம், ஜீரகம் இந்த கரைசலோட புளி கரைசலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு முறை இருக்குது, அவ்வளோதாங்க. இதில் பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா நல்லெண்ணெயில் கொஞ்சம் கடுகு, உளுந்து, வெங்காயத்தை தாளித்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கரை இறக்கலாம்னு நினைக்கிறேன். இது நல்லா ஒரு பிசிபேலாபாத் மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நம்ம கொஞ்சம் கொடம்புளி கரைசல் ஆட் பண்ண போகிறோம். அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் மற்றும் மிளகு இந்த கரைசலையும் ஆட் பண்ணுறோம். இந்த புளி கரைசல் வந்து நல்லா இந்த சாதத்தோடையும் இந்த காயோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால திரும்ப வந்து ஒரு கொதி விடணும். நம்ம போட்ட எல்லா காய்கறியுமே நல்லா வெந்துருச்சு. இந்த கொடம்புளியும் இந்த தேங்காய் மிளகோட ஸ்மெல்லும் கொஞ்சம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் குக்கரில் வச்சுருந்தா போதும். தண்ணி எக்ஸ்ட்ரா விடணுங்கிற அவசியம் கிடையாது. இதனால பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்க வேண்டிய விஷயங்களை தாளித்து எடுத்துடலாம். தாளிப்புக்கு நம்ம வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் கடுகு, அதில் உளுந்து கொஞ்சம், வெங்காயம், இந்த புளியும் நல்லா இதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த புளி வாசனையும் போயிடுச்சு. வெங்காயமும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த தாளிச்சு கொட்டின பொருளோட நல்லா ஒரு கிளறிட்டு நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சாதம் வந்து நல்லா பொல இருக்கிற மாதிரி இல்லை. இது வந்து நம்ம பிசிபேலாபாத் பண்ணினா எப்படி இருக்கும், கொஞ்சம் எல்லா காய்கறியுமே நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் குழப்பாக தான் இந்த சாதம் இருக்குது. இதை வந்து ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றிடுறேன். இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டாஞ்சோறில் வந்து ஏகப்பட்ட காய்கறிகள் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸில் இந்த வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து தனியாக நம்ம சாம்பார் வச்சு அதோட சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது அப்படியே நம்ம சாப்பிட முடியும். இந்த கூட்டாஞ்சோறை அடிக்கடி நம்மளுடைய சமையலில் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி அதிகமாக கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் டாக்டர் நம்மக்கிட்ட இந்த வாரம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த கூட்டாஞ்சோறினுடைய மற்ற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டாக்டர் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த கூட்டாஞ்சோறு எப்படி செய்வது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுதான் உண்மையான கூட்டாஞ்சோறா என்றால் இது ஒரு வகை. இது போல பல வகையாக நாம் கூட்டாஞ்சோறு செய்யலாம். நம் வீட்டில் இருக்கக்கூடிய நம் விளைநிலத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை கொண்டே செய்யக்கூடியதுதான் இந்த கூட்டாஞ்சோறு. சித்தர்கள் வரையறுத்த உடலில் 7 உடற்கட்டுகள் உண்டு. நீர்த்துவமான உடல்கட்டு, இரத்தம், எலும்பு, தசை, கொழுப்பு, மூளை, இனப்பெருக்க திசுக்கள், இவை எல்லாம் சேர்ந்தது தான் நம் உடல். இந்த 7 உடற்கட்டுகளில் ஏற்படக்கூடிய காலி இடத்தை நிரப்புவதுதான் உணவு என்று பெயர்.
உணவு என்பதற்கு இலக்கியத்தில் நாம் அதனுடைய விடையை தேடினால் உள் இடத்தை நிரப்புவது என்று சொல்வார்கள். உள் இடம் என்று சொன்னால் உடம்புல இருக்கக்கூடிய காலி இடம். உடம்புல எங்கெங்கெல்லாம் காலி இடம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் அதை நிரப்ப செய்கிறது தான் உணவு அப்படின்னு பேர். நாம் எதை வச்சு எந்த உணவை வைத்து இந்த காலி இடத்தை நிரப்புகிறோம் என்பதை பொறுத்து நம் உடலினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். அந்த வகையில் 7 உடற்கட்டுகளுக்குமே ஊட்டத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த கூட்டாஞ்சோறு. இதில் போடக்கூடிய பலவிதமான காய்கள் எல்லாமே மூளையையும் இதயத்தையும் சிறுநீரகங்களையும் கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவை. இந்த கூட்டாஞ்சோறில் இருக்கக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உடலில் தங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வேகமாக நீக்கும். நாம் இந்த 7 உடற்கட்டுகளில் உள்ள காலி இடங்களை நிரப்புவதற்காக நாம் உணவு சாப்பிடுகிறோம் என்று சொன்னோம். அதே போல இந்த 7 உடற்கட்டுகளிலும் உடலில் தங்கியிருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய அந்த 7 உடற்கட்டுகளிலும் தங்கி இருக்கக்கூடிய மலினங்கள், அதாவது நச்சு பொருட்கள் அத்தனையுமே வெளித்தள்ள வேண்டியதும் நம் உடலின் கடமை. கிட்னி மூலமாக நச்சு கழிவுகள் வெளியேறுவதற்கு இந்த அமிர்தமாக செய்து காட்டிய இந்த கூட்டாஞ்சோறு உதவியாக இருக்கும். அதே போல வியர்வை மூலமாகவும் மூச்சு காற்றின் மூலமாகவும் வெளியேறக்கூடிய அந்த நச்சு காற்றும் சரி நச்சு கழிவுகளும் வேகமாக வெளியேறுவதற்கு இந்த கூட்டாஞ்சோறு உதவியாக இருக்கின்றது. உடலும் உள்ளமும் சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த கூட்டாஞ்சோறு உதவியாக இருக்கிறது. இந்த கூட்டாஞ்சோறு உடலுக்கு மட்டுமல்ல, உறவுகளை இணைப்பதற்கும் இந்த கூட்டாஞ்சோறு உதவியாக இருக்கிறது. இந்த கூட்டாஞ்சோறை மறுபடியும் நாம் இன்று சொல்வதற்கான காரணம், குடும்பங்களுக்கு இடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுவது. பல குடும்பங்கள் ஒன்று கூடி இந்த அமிர்தத்தை நாம் செய்து அவர்கள் பிரித்து சாப்பிடும்போது அவர்கள் உடலும் உள்ளமும் தூய்மையாகி ஒரு ஆரோக்கியத்தை அடையும் என்ற நம்பிக்கையில் இந்த உணவே அமிர்தம் என்ற அமைப்பு உங்களுக்கு இந்த அமிர்தமான உணவை செய்து காட்டியிருக்கின்றது. சத்யா வழங்கும் 500 ரூபாய் கிஃப்ட் கூப்பனை பெறப்போகும் இன்றைய அதிர்ஷ்டசாலி நேயர்கள் யாருன்னு பார்க்கலாம். கும்பகோணம்லேருந்து மல்லிகான்றவங்க எழுதியிருக்காங்க. பஜ்ஜி செய்யும் பொழுது காய்ந்த எண்ணெயை ஒரு கரண்டி எடுத்து பஜ்ஜி மாவில் ஊற்றி கலந்து பஜ்ஜி செய்தால் பஜ்ஜி உப்பலாக வரும். சோடா உப்பு உடம்பிற்கு கெடுதல், சோடா உப்பு தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாவில் கலந்து விட்டால் வாயு தொல்லையும் இருக்காது, பஜ்ஜி சுவை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் சண்முகம் குடந்தையிலேருந்து எழுதியிருக்காங்க. கோதுமை மாவு அரைக்கும் பொழுது மிஷினில் முழு கோதுமையை கொடுக்கும் பொழுது அதோடு சோயா 1 கப் மற்றும் கொண்டை கடலை 1 கப் சேர்த்து அரைக்க கொடுத்தால் சப்பாத்தி ஊட்டம் கூடுவதுடன் சுவையும் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல வேறு ஒரு சிறந்த உணவினை எப்படி செய்யலாம் என்றும் அதனுடைய பலன்கள் என்ன என்றும் நாளை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.